ஹாய், இந்த வீடியோல நாங்க வந்து சீக்வென்ஷியல் சர்க்கிட்ஸ் flip flop சர்க்கிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுவரையும் நாங்க வந்து SR latchங்கிற சர்க்கிட்ட பத்தி பார்த்தோம். சோ ரெண்டு விதமான SR latch சர்க்கிட்ட பார்த்தோம். ஒன்னு வந்து NOR கேட்டை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்ட latch ஒன்னும், இன்னொன்னு NEN கேட்டை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்ட latch ஒன்னும். சோ இந்த latch சர்க்கிட்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா, சோ இந்த இடத்துல NOR யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்பட்ட ஒரு SR latch இருக்கு. சோ இந்த SR latch பொறுத்த வரையில எங்களுக்கு தெரியும் இப்ப இது உள்ளால நாங்க 0 அல்லது 1ங்கற பிட்ட நாங்க ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப ஒரு சிங்கிள் பிட்ட ஸ்டோர் பண்றதுக்காக இந்த latch நாங்க யூஸ் பண்றோம். சோ இப்ப இந்த latch எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இந்த ரீசெட் செட்டோட இன்புட்டோட இதோட அவுட்புட்டையும் கம்பைன் பண்ணி தான் இதோட கரண்ட் அவுட்புட் வந்து டிசைட் பண்ணப்படுது. சோ அப்ப இந்த சர்க்கிட்டோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ இல்லாம போயிட்டு இருக்கும். சோ அப்ப மேபி இதுல நடக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் கூட இது உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து மாத்தி விட்டுரும். சோ அப்ப எப்பயுமே இந்த SR latch சர்க்கிட்ட எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அப்ப ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மூலமா இந்த latch எங்களுக்கு ஆபரேட் பண்ணேலுமா இருந்தா இத நாங்க இன்னும் அழகா இந்த சர்க்கிட்ட டேட்டாகளை ஸ்டோர் பண்ண முடியும். சோ அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்றோம்னா, இதுக்கு எடிஷனலா ஒரு சர்க்கிட்ட இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம். அதாவது ரெண்டு என் கேட்களை இந்த NOR SR latchக்கு இப்படி கனெக்ட் பண்றதன் மூலமா இப்ப இதோட இன்புட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் செட்டோட எனேபிள்ங்கற ஒரு முக்கியமான இன்புட்டும் கொடுக்கப்படுது. சோ இதுதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா flip flop னு சொல்லுவோம். அப்ப இந்த latch சர்க்கிட் இப்ப என்னவா மாறிடுச்சுனா flip flop சர்க்கிட்டா மாறிடுச்சு. ரீசன் வந்து பாத்தீங்களா இருந்தா, இந்த எனேபிள் இன்புட் மூலமா தான் இதோட கண்ட்ரோல் வந்து டிசைட் பண்ண போகுது. இதுல டேட்டா ஸ்டோர் ஆகிறது, டேட்டா ரைட் ஆகிறது எல்லாமே இந்த எனேபிளின் ஊடாக தான் நடக்க போகுது. சோ அப்ப SR latch விட இந்த flip flop வந்து ஒரு கண்ட்ரோல் பண்றதன் மூலமா எங்களுக்கு டேட்டாஸ்களை ஸ்டோர் பண்ண முடியும். சோ அதனால இந்த flip flop நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா NOR flip flop னு சொல்லுவோம். சரியா? எங்களுக்கு SR latchல வந்து ரீசெட்டும் செட்டும் மட்டும் தான் இருந்துச்சு. NOR flip flopல எங்களுக்கு enable னு ஒரு எடிஷனலான இன்புட்டும் இருக்கு. சோ அதே தான் இப்ப நாங்க வந்து NEND SR latch எடுத்த மாதிரி இருந்தா இதுவும் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது எப்பயுமே 0 1ங்கற பிட்களை ஸ்டோர் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றோம். அப்ப இதுவும் வந்து இந்த கரண்ட் இன்புட்டோட ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் கம்பைன் பண்ணி பார்த்து தான் கரண்ட் அவுட்புட்டை டிசைட் பண்ணுது. சோ அப்ப இதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த டேட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கூடுதலா இருக்கும். சோ அதனால நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த NEND flip flopக்கு ஒரு கண்ட்ரோல் சர்க்கிட்டை எட் பண்றோம். என்ன எடிஷனல் ரெண்டு NEN கேட்ஸ்களை கனெக்ட் பண்றதன் மூலமா இந்த இடத்துல ஒரு எனேபிள் பின்ன நாங்க சேர்க்கிறோம். சோ இப்ப வந்து பாத்தீங்களா இருந்தா இந்த SR latch சர்க்கிட் வந்து NEND SR latch வந்து இப்ப ஒரு கண்ட்ரோல் சர்க்கிட்டோட ஃபங்க்ஷன் ஆகிறனால இதுக்குள்ளால ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ஒரு ஸ்டேபிளா நாங்க ஒரு ப்ரொடெக்டான மெத்தட்ல வந்து என்ன செய்ய முடியும்னா ஸ்டோர் பண்ண முடியும். சோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஹெட் ஆகிறனால தான் இப்ப NEND SR latch வந்து இப்ப என்ன மாறிச்சுனா NEND flip flop மாறி இருக்கு. சோ அப்ப எப்பயுமே நாங்க SR latchையும் flip flopையும் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக தான் நாங்க யூஸ் பண்றோம். சோ பிரதான டிஃபரண்ட் இதுதான். ஒரு கண்ட்ரோல் சர்க்கிட் இருந்தா அதை நாங்க flip flop னு சொல்லுவோம். ஒரு கண்ட்ரோல் சர்க்கிட் இல்லனா அதை நாங்க வந்து latch சர்க்கிட் அல்லது SR latch னு சொல்லுவோம். சோ இதுல ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு. என்னன்னா, இந்த கண்ட்ரோல் சிக்னலை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல தான் சீக்வென்ஷியல் சர்க்கிட்ஸ் ஆபரேஷனுக்கு பின்னால கிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது. சோ இந்த கிளாக்ங்கிறது என்னங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். சோ கிளாக்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல். சோ கிளாக்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு சிக்னல். அப்ப சிக்னல்ங்கிறது நாங்க ஆல்ரெடி நிறைய சிக்னல்ஸ்களை பார்த்துருக்கோம். பட் இந்த சிக்னல் வந்து ஈக்குவல் டைம் பீரியட்ல போற ஒரு சிக்னலை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா கிளாக்னு சொல்லுவோம். மேபி சில சிக்னல்கள் வந்து ஒரு சில இடத்துல கூடுதலா குறைஞ்சு அப்படி இருக்கும். பட் ஈக்குவலான ஒரு சிக்னல்ஸ்களை கொண்ட ஒரு டைம் பீரியடை கொண்ட சிக்னல்ஸ்களை நாங்க பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னா கிளாக்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இந்த கிளாக் வந்து என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, சீக்வென்ஷியல் சர்க்கிட் எந்த டைம்ல எனேபிள் ஆகணும், எந்த டைம்ல டிசேபிள் ஆகணுங்கிறது எல்லாமே இந்த கிளாக் மூலமா தான் டிசைட் பண்ண போகுது. அப்ப இந்த கிளாக்கை பொறுத்த வரையில இது ஒரு கரண்ட் மூவ்மெண்ட் தான் இந்த இடத்துல இருக்கு. சோ நீங்க நல்லா அவதானிச்சு பாத்தீங்களா இருந்தா இப்ப இந்த இடத்துல கரண்ட் வந்து ஒரு லோ லெவலா இருக்கு. அப்ப இந்த சிக்னல்ல வந்து இப்ப கரண்ட் லோவா இருக்கிறது லோ லெவல்னு சொல்லுவோம். சோ கரண்ட் ஹையா இருக்கிற டைம் வந்து கரண்ட் வந்து ஹை லெவல்ல இருக்குன்னு சொல்லுவோம். சோ அதே மாதிரி முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ். இந்த எட்ஜ்ங்கிறது வந்து என்னன்னா
ஹைல இருந்து லோக்கோ அல்லது லோல இருந்து ஹைக்கோ மாறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா எட்ஜ்னு சொல்லுவோம். ஒரு கிளாக்ட எட்ஜ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். சோ ரெண்டு விதமான எட்ஜஸ் இருக்கு. அதாவது ஹைல இருந்து லோ நோக்கி வரதா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் ஃபாலிங் எட்ஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி லோல இருந்து ஹை நோக்கி போகுதா இருந்தா அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா ரைசிங் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த எட்ஜ்கள் இந்த லெவல்களை யூஸ் பண்றதன் மூலமா நாங்க என்ன செய்ய முடியும்னா ஒரு சீக்வென்ஷியல் சர்க்யூட் எனேபிள் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதுக்காகத்தான் இந்த கிளாக் வந்து பயன்படுத்தப்படுது. சோ இப்போ நாங்க ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் சர்க்யூட் எடுத்த மாதிரி இருந்தா இதுல நாங்க பார்த்தோம் எனேபிள்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இப்போ இந்த எனேபிளுக்கு கொடுக்கிற இன்புட் வந்து என்னதுன்னா இந்த கிளாக் தான். இந்த கிளாக்க தான் நாங்க இன்புட் கொடுப்போம். சோ இப்போ இந்த ஃபிளிப் ஃப்ளாப் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது, எந்த 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 ஸ்டேட்டை யூஸ் பண்ணி இது எனேபிள் ஆக போகுதுங்கிறது எல்லாமே இந்த கிளாக் மூலமா தான் டிசைட் பண்ணப்படுது. சோ இதுல நீங்க நார்மலா பாத்தீங்களா இதை நாங்க ட்ரிகர்னு கூட சொல்லலாம். இது சேஞ்ச் பண்றனால இதை நாங்க ட்ரிகர்னு சொல்லலாம். சோ ரெண்டு விதமான ட்ரிகர் இருக்கு. ஒன்னு நாங்க சொல்லுவோம் லெவல் ட்ரிகர்ன்ட்டு. சோ லெவல் ட்ரிகர்ங்கிறது என்னன்னா இந்த கிளாக்ட லோ வோல்டேஜ் லெவலையும் ஹை வோல்டேஜ் லெவலையும் பயன்படுத்தி இது எனேபிள் டிசேபிள் வர்க் ஆகுதா இருந்தா இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா லெவல் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப லெவல் ட்ரிகர். அதே மாதிரி இன்னொரு ட்ரிகர் இருக்கு என்னன்னா எட்ஜ் ட்ரிகர். சோ எட்ஜ் ட்ரிகர்ங்கிறது என்னன்னா இந்த லோல இருந்து ஹைல இருந்து லோக்கு வரதும் லோல இருந்து ஹைக்கு போறதும் அந்த சேஞ்ச் ஆகிற பாயிண்ட் தான் நாங்க எட்ஜ் ட்ரிகர்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரெண்டு ட்ரிகர்களை பயன்படுத்துறதன் மூலமா ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் ஃபங்க்ஷனை நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அப்ப இந்த இடத்துல ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ரெண்டு விதமாக நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். லெவல் ட்ரிகரை யூஸ் பண்ணதா இருந்தா அதை நாங்க லெச்சா யூஸ் பண்ணிக்கலாம். எட்ஜ் ட்ரிகரை யூஸ் பண்ணதா இருந்தா அதை நாங்க ஃபிளிப் ஃப்ளாப்பா யூஸ் பண்ணிக்கிற முடியும். சோ அப்ப இதுதான் ஃபிளிப் ஃப்ளாப் சம்பந்தமான ஒரு இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு ஏ லெவல்ல ஃபிளிப் ஃப்ளாப் சம்பந்தமான டீடைலா இல்ல, பட் இதுல கண்டினியூவா நாங்க இதுல வீடியோகள்ல வந்து ஃபிளிப் ஃப்ளாப் அட்வான்ஸா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுவரையும் ஏ லெவலுக்கு தேவையான அனைத்து பூலியன் சம்பந்தமான பாடத்திட்டங்களும் போடப்பட்டிருக்கு. சோ இதுகளை ரிஃபர் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. Thank you.